ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன். ஏப்ரல் பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டார்டிங்கில் இந்த சில விஷயங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அது பணத்துக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் ஏப்ரலில் கிரகங்களுடைய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ அதுதான் நியதி. கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே பயணம் செய்யாது. ஒரு நாள் கிரகம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு நாள் கிரகம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கு அதுங்கிறத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ ஏப்ரல் 4 முதல் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோடு ஸ்டார்டிங்கில் சில பரிகாரம் செய்தால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் தாக்கங்கள் ஏற்படுத்தும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பலவிதமான சுவாரஸ்யமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கிரகங்கள் என்ன அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கிரகங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்போ சாதகமாக இருக்குதோ அப்போ நமக்கு கரெக்டாக அதை பயன்படுத்தி முன்னேறணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதல்ல பணம் சேர்ந்து இந்த மாதம் முழுக்க நல்லது நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாள் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைக்கிறவங்க மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வதற்கு வாழலாம், அதாவது செல்வத்திற்காக வாழலாம். ஆங்கில மாதம் பிறக்கக்கூடியதில் நீங்கள் இதை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி செய்யுங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக டைம் செட் ஆகலை அப்படின்னா கரெக்டாக ஏப்ரல் 4ஆம் தேதியாவது பரிகாரம் செய்யுங்க. ஸோ இந்த நாளில் அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இந்த பட்டை இருக்கும், அதை தான் எடுத்துக்க சொல்கிறேன். எடுத்துக்கிட்டதை நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டை பொடி உங்களுக்கு கிடைத்து விடும். ஸோ பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் சொல்கிறேன், எடுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியில் செல்லுங்க. வீட்டுக்குள்ள பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டு எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லை 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டை பொடியை 1/2 ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த டைம் உங்களுக்கு வருமானம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைத்து செல்வந்தராக வாழணும், தினம் தினம் பணமடையில் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலவாசலுக்கு வெளியில் இருந்து வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பட்டை பொடியை எடுத்து ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி விடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே விட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம். அந்த பணத்தை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, செலவு பண்ண பயன்படுத்தாதீங்க. இந்த பட்டைப்பொடி மறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் தினம் வர ஆரம்பிக்கும். இதுதாங்க பரிகாரம். மாதத்தில் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், கணவர் தனக்கு தானே செய்து கொள்ளலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்கள் ராசிக்கு கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இந்த டைம் செய்திடுங்க.
ஸோ இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நிச்சயம் உங்களுக்கு தலைவிதி மாறும், அதை மட்டும் நம்புங்க. ஸோ இப்போ உங்களுக்கான பலனை பார்க்கலாம். கிரகங்களால் மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இனி இருக்க போது, உடல் அசதியும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்திற்காக கவனமாக இருக்க வேண்டும். நிறைய தண்ணீரை குடிங்க. வெயில் நேரத்தில் வெளியில செல்லாம இருங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னாவே போதும், நல்லது. மெயினாக கூடுமான வர தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க, அலைச்சல் வேண்டாம். கூடுமான வர இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு போதுமான அளவு சக்தி கிடைத்து உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையுங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் மற்றவர்களுடைய இனிமையாகவும் நாகரிகமாகவும் பேசி பழகுபவர்களில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. அதோடு உங்களிடம் மனவிட்டு பேசக்கூடிய உங்கள் நல விரும்பிகள் உங்களை சுற்றி நிறையவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்கணும். சிறப்பு பலன்களாக இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் உத்தியோக ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒருவரால் தொல்லை ஏற்படும். அதனால் மற்றவர்களால் அதிக நெருக்கம் வேண்டாம். அதுவும் உத்தியோகத்தில் யாரை நீங்கள் ரொம்ப நண்பர்களாக நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்தை கொடுப்பாங்க. அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்க அதிக நெருக்க வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழிலை விரிவாக்க அதிக பணியாளர்களை நியமிக்கலாம். இப்போ பணியாளர்களை நியமிக்கிறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி எது பண்ணாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு விரிவாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஆபத்தை கொடுக்காது. அதனால் தாராளமாக உத்தியோகத்துலேயும் தொழிலையும் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு செலவுகள் இந்த டைம் அதிகரிக்கும். அதனால் சீக்கிர நடவடிக்கைகள் தேவை. ஸோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் உடனுக்குடனே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உடனுக்குடனே சரியாகும். இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் சீக்கிரம் எல்லாத்தையுமே பண்ணுவது தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. மாணவர்கள் கூட இந்த டைம் அதிக கவனம் தேவைப்படும். எக்ஸாம் வேற இருக்கிறதுனால பொழுதுபோக்குகளை குறைத்து கொண்டு படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணும். மெயினாக உடல்நலம் சிறப்படையும். உடல்நலத்தில் தான் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உடல்நல பாதிப்படையாமல் இருக்க நீங்கள் ரொம்பவே கவனமாக உடலை பார்த்துக்கொள்ளணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நிறைய தண்ணீர் குடிங்க. நிறைய உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியம் சரியாகும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் கலைத்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதோடு நிறைய வாய்ப்புகள் வரும். புது புது வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அப்போ தான் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட கலைத்துறையில் உங்களால் முன்னேற முடியும். வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பணியில் இப்போ அதிகமாக கஷ்டங்கள் வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதோட அரசியலில் இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டமே உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த போராட்டங்கள்லாம் சமாளித்து அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் தாங்க கிடைக்க போகுது. கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதோடு பரிகாரம் நான் சொன்னதை கண்டிப்பாக செய்திடுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கிரகங்களால் ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த கெட்டது இதனால் நீங்கும். அதனால் பரிகாரமும் மறக்காமல் செய்யுங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.